அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்னாலஜி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா விவோ U20 இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் மற்றும் கொஞ்சம் ரிவ்யூ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு நல்ல மொபைல் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த விவோ U20 வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான் ஃப்ளாஷ் சேல்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். நிறைய விஷயங்கள் பாக்ஸில் போட்டிருக்காங்க. நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு ரீட்டெயில் யூனிட் தான். ஸோ 4GB 64GB. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கவர் கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்புறம் சிம் இன்ஜெக்டர் டூல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்துருக்கு. ஸோ ஃபோன் வந்து கையில் பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா முழுக்க பிளாஸ்டிக் பாடி தான் இது வந்து. ஸோ அடுத்து இந்த கவரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இது போல் ஆசமான கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். என்னை என்கரேஜ் பண்ணுற விதமாக ஒரு லைக் மற்றும் ஷேர் பண்ணிங்கன்னா நான் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவேன். ஓகே, ஃபஸ்ட் இந்த விவோ U20 உடைய ஓவர்வியூ டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இந்த விவோ U20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிம் போடக்கூடிய நானோ சிம்ஸ் போடக்கூடிய ட்ரே இருக்குது மற்றும் டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் டைப் சி கிடையாது, வெறும் மைக்ரோ USB போர்ட் தான். மற்றும் உங்களுக்கு 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. மைக் வந்து இருக்குது, அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸும் வந்து பாட்டமில் வந்து இருக்குது. ஸோ இந்த விவோ U20 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.53 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் IPS LCD பேனல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இன்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ சன்லைட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக, ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கிளாரிங் வந்து இருந்தது. எந்த அளவுக்கு நான் ஃபுல் பிரைட்னஸ் வச்சிருந்தாலுமே நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கிளார் வந்து இருக்குது அப்படின்றத ஒத்துக்கணும். பட் இண்டோர்ஸில் எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் டிஸ்பிளேலாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லலாம். கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் பற்றி இவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. அதனால் இதில் என்ன வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து தெரியல. ஸோ அது ஒரு விஷயம். பேக் சைடை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 90% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியூ ட்ராப் நாட்சும் வந்து இதில் வந்துருக்கு. ஸோ அது வந்து குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி 19.5:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இதனோட டிஸ்பிளே சைஸ் வந்து வருது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. அடுத்து பார்க்க போகிறது உள்ள ரொம்பவே முக்கியமான விஷயமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 675 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கேமிங் ப்ராசஸர் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாவே வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரிங், அதாவது வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி இருக்கலாம். இந்த Snapdragon 675 ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு ப்ராசஸராக வந்து விளங்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அது போக இதில் வந்து பார்த்தீங்கன்னா Adreno 612 GPU அதையும் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் பொறுத்த வரையும் ரொம்பவே ஒரு டீசெண்டான ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் இந்த பர்டிகுலர் விவோ U20 வந்து வருது அப்படின்றத சொல்லலாம். ஓஎஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 9.0 வந்து கொடுக்குறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு FunTouch OS 9.2 வெர்ஷனில் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ளோட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து கொடுக்குறாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்காத விஷயம். அன்இன்ஸ்டாலும் வந்து பண்ண முடியல, நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. ஸோ ப்ளோட்வேர்ஸ்னால் என்ன அப்படின்னா அடிஷ்னலாக சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க கம்பெனி சைட்லேருந்து. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த விவோ U20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியன்ட்ஸ்லேருந்து வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB ஆன் போர்ட் வருது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ஆன் போர்ட் ஸ்டோரேஜ் வருது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விவோ U10 வந்து பார்த்தீங்கன்னா 3GB மற்றும் 4GB தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த விவோ U20 வந்து பார்த்தீங்கன்னா 4GB மற்றும் 6GB கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பாண்டபிள் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 256GB வரைக்கும் உங்களால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் UFS 2.1 இருக்குது. அதாவது உங்களுடைய ரீட் ஸ்பீடு வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஃபைலை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்குள்ளே, அதாவது இன்டர்னல் நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா UFS 2.1 வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த விவோ U20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கக்கூடிய கேமராஸ் தான். ஸோ பிரைமரி சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொண்ட f1.8 அப்பர்ச்சர் வந்து இருக்குது. இது வந்து ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ், நார்மல் வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படின்றத சொல்லலாம். அடுத்த சென்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொண்ட f2.2 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது லாங்காக ஃபுல் ஃப்ரேம்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் லென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு லென்ஸ் வந்து இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு, பூச்சிகள் அதே மாதிரி இலையில் இருக்க வெயின்ஸு இந்த மாதிரி நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபியை, அதாவது ரொம்ப பக்கத்தில் இருக்க இமேஜஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 2 மெகா பிக்சல் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. f2.4 அப்பர்ச்சரில் வந்து இதுவும் வந்து இருக்கு. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமராக்கள் வந்து ரியரில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோகிராஃபி. ஸோ வீடியோகிராஃபி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 720p 1080p மற்றும் 4K ரெசல்யூஷன்ஸில் உங்களால் வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். 30 fps வந்து எடுக்கலாம் 4K வீடியோஸ் வந்து. 4K வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேக்கினஸ் இருக்குது. பட் இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரொம்பவே கம்மி. அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் விவோ U20க்கு ஒரு சூப்பரான தம்ஸ் அப் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ சாம்பிள்ஸ்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விவோ U20ல் 1080pயில் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இதில் எந்த அளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ நான் ஓரளவு ஃபாஸ்ட்டாக தான் வந்து நடக்கிறேன். ஸோ இந்த 1080p வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷனாக இருக்குது அப்படின்றத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4Kல வந்து எடுக்கிறது. ஆமாங்க, விவோ U20 வந்து பார்த்தீங்கன்னா 4K வந்து 30 fps சப்போர்ட் பண்ணும். பட் ஸ்டெபிலைசேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஸ்டெபிலைசேஷன் வந்து கொஞ்சம் வந்து ஷேக்கினஸாக தான் வந்து இருக்குது. பட் 4K இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா விவோ U20ல் இருக்கிற ஃப்ரண்ட் கேமரா தான். இதில் வந்து வீடியோ தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வாய்ஸ் வந்து கேட்குது மற்றும் இதனோட கிளாரிட்டி, ஸ்டெபிலைசேஷன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p வீடியோ 30 fps வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸ்லோ மோஷன் மற்றும் இன்னும் நிறைய ஆப்ஷன்கள் கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமராஸோட சாம்பிள்ஸும் நீங்கள் வந்து இப்போ வந்து பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். பேட்டரியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மேசிவான பேட்டரி தான். 5000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அந்த அளவுக்கு பல்கியாக இல்லை, ரொம்ப லார்ஜும் வந்து சொல்ல முடியாது. ஓரளவு டீசெண்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து சைஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு அந்த அடாப்டர் வந்து பாக்ஸ்குள்ளே வந்து வச்சு வருது. அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். இப்போ இந்த Note 8ல் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Redmi Note 8லேயும் உங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதுலேயும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதோட டைரக்ட் காம்படிட்டர் வந்து நம்ம வந்து யார் சொல்லலாம்னா Redmi Note 8 தான் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஆல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகே, நீங்கள் இப்போ கேட்கலாம் ப்ரோ இந்த விவோ U20 வந்து வர்த்தா இல்லையா வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் நான் வந்து 2 days வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்க மட்டும் தான் செஞ்சது. ஒரு சில விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. அது என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க டிசைன், அதாவது இந்த கலரே ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 5000 mAh பேட்டரின்றது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வந்து இருந்தது. ஸோ அந்த விஷயம் இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதே போல் வந்து ப்ராசஸிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 675 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே வந்து நான் வந்து நோட்டீஸ் பண்ண விளையாண்ட வரையும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ 10,000 rupeesக்கு ஒரு Snapdragon 675 அப்படின்றது ஒரு ரொம்ப நல்ல விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ எனக்கு பிடிக்காத விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் கண்டிப்பாக கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்ட் ஆனேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் விவோவில் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேமராஸில் வரைக்கும் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்து வாங்கினேன். பட் இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து இது வந்து கேப்சர் பண்ணல அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும். ட்ரிபிள் கேமரா இருக்குது. 16 மெகா பிக்சல் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து நல்லா தான் விழுது. பட் எங்கே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட்ஸில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது. போர்ட்ரேட்ஸ் மாதிரி அது வந்து தெரியல. போர்ட்ரேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த போர்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நார்மல் ஃபோட்டோவை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கே மோட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்குது, மேக்ரோ ஷாட்ஸ் இருக்குது. இதில் தான் உங்களால் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இதில் நீங்கள் பொக்கே யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிளரி எஃபெக்ட்லாம் கிடைக்குது. போர்ட்ரேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான போர்ட்ரேட் ஷாட் உண்டான இதுவே அறிகுறியாக அதில் வந்து இல்லை. நீங்கள் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் வந்து நான் பாருங்கள், நான் வந்து காட்டுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ் தான். இதில் வந்து போர்ட்ரேட் எடுத்த மாதிரியே வந்து இல்லை. ஸோ அதுதான் ஒரு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான விஷயமா இருந்தது. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு பிக்சர்ஸை தான் வந்து கேப்சர் பண்ணுது. டீட்டெயிலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக
வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். HDR சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு HDR ரொம்பவே நல்லா தான் வந்து இருக்குது அப்படின்றது சொல்லலாம். பிரைட் சன்லைட்டில் ஃபோட்டோஸ் வந்து நல்லா விழுகுது. பட் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி சம்டைம்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. அதே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். வீடியோ வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 4Kல மட்டும் கொஞ்சம் வந்து ஷேக்கினஸ் இருக்குது. மற்றபடி 1080 வீடியோஸ்லாம் ரொம்ப நார்மலாகவே வந்துருக்கு. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவை பொறுத்தவரையும் அந்த வீடியோஸும் உங்களுக்கு நல்லா தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் பர்சனலாக யூஸ் பண்ண வரையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த கேமராஸில் மட்டும்தான் நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆனேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட காம்படிஷன் டைரக்ட் காம்படிட்டர் Redmi Note 8 தான். ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கண்டிப்பாக இந்த Vivo U20 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அப்பர் ஹேண்டாக தான் வந்து இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். ஸோ இந்த Vivo U20 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுலேருந்து வாங்கினாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் Vivo U20 உடைய இன்னும் கேமரா சாம்பிள்ஸ்க்கு உண்டான டெடிக்கேட்டட் வீடியோ வந்து போடுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா Q&A வீடியோஸ் இல்லை கம்பாரிசன் வீடியோஸ் என்னென்ன வீடியோஸ் வந்து இந்த பர்டிகுலர் Vivo U20 பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்ற எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.